ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்ந்த PSLV C-60 ராக்கெட் 2 ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக தலா 220 கிலோ எடை கொண்ட ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B ஆகிய 2 சிறிய செயற்கைக்கோள்கள் நேற்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேற்றிரவு 10 மணிக்கு 2 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்த PSLV C-60 ராக்கெட் 2 ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. 3, 2, 1, 0. Plus 5 seconds. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் சோமநாத், புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களின் செயல்பாடு சரியாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் குழுவினர் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இஸ்ரோ புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். Yes, so I would like to say that the panels of the satellites have been deployed successfully. So congratulations to the entire team of the PSLV project who put the satellite in the right orbit. Also the SpaceX team. இந்த 2 செயற்கைக்கோள்களும் பூமியில் இருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 2 செயற்கைக்கோள்களும் ஒரே புவிவட்ட பாதையில் குறிப்பிட்ட இடைவெளியில் பயணிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B செயற்கைக்கோள்களை இணைக்கும் முயற்சி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. செயற்கைக்கோள்கள் இணைக்கப்பட்டதும் மின்னாற்றல் பரிமாற்றம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது.